மாநில உரிமையெல்லாம் காணாமல் போயிடுச்சு. இவங்க பேசின எதுவுமே இந்த 75 ஆண்டுகள் எதுவுமே இவங்க இந்த வெற்றி விழாவை கொண்டாடுவதே ஒரு பெரிய ஒரு ஹம்பம், ஒரு விளம்பரம், பிஆர் தான். ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு மிகப்பெரிய வரலாற்று பிழை, திருத்தவே முடியாது. அவ்வளோ மிகப்பெரிய இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு துரோகத்தின் மூலமா ஒரு ஒட்டுமொத்த தமிழர்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவரை வீழ்த்த முடியும் அப்படின்னா அந்த துரோகத்துக்கும் அந்த வீழ்த்துவதற்கு காரணமாக இந்த அரசை அகற்ற வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழர்களும் ஏன் நினைக்க மாட்டாங்க? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன் இந்த அரசு அப்போதைய ஆட்சியாளர்கள் யோசிக்கிறது இல்லை? தமிழர்கள் வந்து இந்த முட்டாள்களாக தான் இருக்கிறாங்க பெரும்பாலானவர்கள். இது வந்து என்னன்னா, மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு கொடுத்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றலை. வரலாறு முழுக்க வரலாற்று பிழைகள். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பலன். திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 75 வருஷம் ஆயிடுச்சு. 75வது ஆண்டு விழாவை திமுக கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஒரு ஊடகவியலாளராக அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று கொடுத்த கட்சி காங்கிரஸ். இன்று வரைக்கும் வட இந்தியாவில் காங்கிரஸ் பலமான ஒரு கட்சியாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த காங்கிரஸை புறக்கணித்து விட்டு தமிழர்கள் வந்து ஒரு கட்சிக்கு வாக்களித்தாங்க அப்படின்னா அது திமுகவிற்கு. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி அமைந்த மாநிலங்களில் மிக முக்கியமான மாநிலம் தமிழ்நாடு. அப்போ அவ்வளோ தூரம் வந்து, ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது கூட பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து காந்தியின் பின்னால் நாங்கள் பாகிஸ்தானுக்கு போனவங்க குறைவு. இப்போ காந்தி அவ்வளோ வலிமைமிக்க தலைவர், அவர் சார்ந்த கட்சி காங்கிரஸ், அதற்கு பிறகு நேரு. அப்போ காங்கிரஸை எதிர்ப்பதே ஒரு தேச துரோகம் மாதிரி பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த சூழலில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து 1940 ஆனால் இன்னைக்கு பிஜேபி எதிர்ப்பது தேச துரோகமாக பார்க்கப்படுது. இன்றைக்கு அப்படி இருக்கு. இன்றைக்கு பிஜேபிக்காரங்க அப்படி சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய மனநிலை அப்படி இல்லை, பட் பிஜேபிக்காரங்க அப்படி சொல்கிறாங்க. பட் அன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியர்கள் மனநிலையே அப்படி தான். காங்கிரஸ் எதிர்த்து அது இந்தியாவை எதிர்த்தது மாதிரி அந்த ஒரு சூழலில் காங்கிரஸை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ 1949 தொடங்கப்பட்ட அந்த கட்சியை வந்து 67 வந்து மக்கள் ஆட்சி கட்டலில் அமர்த்துறாங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டு மக்களுக்கு, அப்போது இருந்த இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. தமிழ்நாட்டை வந்து நாம் வந்து ஒரு தலை சிறந்த மாநிலமாக மாற்றணும், இந்த திமுக தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து காங்கிரஸை புறக்கணித்து விட்டு திமுகவை வாக்களித்து அரியணையில் ஏற்றுனாங்க. அண்ணா அவர்கள் இருந்த வரைக்கும் அது ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கிறாரு. அது வரைக்கும் வந்து அங்கே வந்து பிரச்சனையில் நல்லா போய் கொண்டிருக்கு. முடிஞ்ச அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு பெயர் சூட்டுறதா இருக்கட்டும், முடிஞ்ச பல விஷயங்களை வந்து அவர் செய்கிறாரு. மாநில சுயாட்சி, மாநில உரிமைகளை கோரக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அந்த அவர் இருந்த குறுகிய காலகட்டத்தில் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கருணாநிதி அவர்கள் ஃபீல்டுக்குள்ளே வந்து வராரு. எம்ஜிஆர் வந்து இருக்கும்போதும் அவர்களுக்குள்ள சில பிரச்சனை. எம்ஜிஆர் வந்ததுக்கு பிறகு அங்கே வந்து திமுகவில் வந்து கருணாநிதி விட்டால் ஆளே இல்லை அப்படின்னு சூழ்நிலை வரும்போது, அப்போதிருந்து இவங்க குடும்ப நலனுக்காக அந்த சமரசங்கள் அப்படிங்கிறது அப்போதிருந்து தொடங்குது. திமுகவினுடைய வரலாற்றை நம்ம 75 ஆண்டுகள் அப்படின்னாலும் அந்த சில ஆண்டுகள் நம்ம கழிச்சிட்டு தான் நம்ம பார்க்கணும். கருணாநிதி அவர்கள் தலைமை ஏற்றதுக்கு பிறகு திமுக எப்படி செயல்பட்டது, அது தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நம்பிக்கையை வந்து காப்பாற்றியிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுதான் வந்து இல்லை. அங்கே தான் வந்து நாமெல்லாம் வந்து ஏமாந்துருக்கிறோம். திமுக தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கையை காப்பாற்றலை அப்படின்னா அப்போ அதிமுக காப்பாற்றிருச்சான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, அதாவது நான் வந்து சொல்கிறதுன்னா, அதிமுக வந்து இன்றைக்கு ஆண்டு விழாவை கொண்டாடலை, திமுக தான் இன்றைக்கு 75வது ஆண்டு. பொதுவாக நம்ம பொதுவாக திமுக குற்றச்சாட்டுன்னா அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற நீங்கள் மட்டும் யோகியமானு பொதுவாக கேட்பாங்கல்ல, அதுக்காக கேட்குறேன். இல்லை, அதாவது திமுக வந்து என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, அதை எவ்வளோ தூரம் நிறைவேற்றிருக்கிறாங்க, அதிமுக என்ன வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பேசணும். ரெண்டையுமே நம்ம பேசணும், சரிங்களா? ஒரே கேள்வியில் ஒரே நிமிடத்தில் பதில் சொல்லக்கூடிய கேள்வி இல்லை இது. திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிலவக்கூடிய சூழல், இவங்க பெரும்பாலான நேரங்களில் திமுக தான் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, அப்படி தானே? 75 ஆண்டுகளில் அவங்க கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு பெரும்பகுதி தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது திமுக தான், அதற்கு பிறகு அதிமுக. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சூழல் என்ன? இன்றைக்கு வந்து இளைய சமுதாயத்தை எடுத்துக்கோங்க. இன்றைக்கு இளைய சமுதாயம் வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு சமுதாயமாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா, மாணவர்கள் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பிரச்சனைக்கான அந்த மூல காரணம் அங்கேருந்தே தொடங்குது. இவங்க வந்து மாணவர்களை வைத்து முன்னிறுத்தி மாணவ அரசியலை வச்சு தான் இந்த திமுக இவ்வளோ தூரம் வளர்ந்து வராங்க. இன்றைக்கு மாணவர்களுடைய நிலை என்னவாக இருக்குது? மாணவர்களுக்கு இன்றைக்கு அரசியல் தெரியுமா? இன்றைக்கி மாணவர்கள் வந்து ஏன் வந்து விஜய் பின்னாடி இவ்வளோ பேர் போகிறாங்க?
அவங்கள வந்து எப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ அப்போல்லாம் நாமளே இழிவுபடுத்துகிறோம். பட் அதற்கு யார் காரணம்னு பார்த்தா இவங்க தான் காரணம். மாணவர் சமுதாயத்துக்கு வந்து ஒரு உரிய அளவில் விழிப்புணர்வையோ அரசியலையோ இவங்க கற்றுத்தரல. கேம்பஸில் வந்து அரசியலை இவர்கள் அனுமதிக்கவே இல்லை. ஒரு மாணவர் இயக்கமாக இருந்ததுனால நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். அப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய எவ்வளவோ விஷயங்களை இவங்க காவு கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டின் உரிமைகளை காவு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவர்கள் பேசுகிறதெல்லாம் என்ன? தமிழ்நாட்டின் உரிமை, நாங்கள் வந்து மாநில உரிமைகளை வைக்கிறோம், சமூக நீதி, இதை தான் இவங்க பெரிய கொள்கையாக இவங்களோட அடிநாதமாகவே இதான் இருக்குது. அதிமுக அப்படி இல்லை. அதிமுக அப்படிங்கிறது எம்ஜிஆர் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிம்பத்தின் பின்னால் அவரை ஆதரிக்கக்கூடிய மக்கள். அவர் வந்து அந்த மக்களுக்கு சித்தாந்தம், எம்ஜிஆருக்கு பெருசாக ஒரு சித்தாந்தம் அப்படின்லாம் இல்லை. அவர் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்வார், கடவுளை வணங்குறவங்களும் ஏற்றுக்கொள்வார், தீக்காக்காரவங்களும் ஏற்றுக்குவார், எல்லாரையும் ஏற்றுக்கொள்வார். விஜய் மாதிரின்னு எடுத்துக்கலாம், எல்லோரையுமே ஏற்றுக்கொள்வார். அப்போ அவர் அந்த கொள்கையிலிருந்து அவர் ஏதாவது மாறுபட்டுச்சுன்னா அவர் கேள்வி கேட்கலாம். பட் நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் சொன்ன கொள்கை என்ன? நீங்கள் நடந்துக்கூடிய விதம் என்ன? மாநில சுயாட்சி அப்படின்னு வரும்போது அதற்கான இன்றைக்கு எல்லா விதமான மாநில உரிமைகளும் இன்றைக்கி பறி போயிருக்கு. இன்றைக்கி போலீஸ்காரவங்களாம் அகில இந்திய அளவில் ஒரே பேட்ஜ் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு யூனிஃபார்ம் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் ஒரே யூனிஃபார்ம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு பூனைப்படை நம்ம சொல்லுவோம்ல, இப்போ அந்த மாதிரி சில பிரிவுகளுக்கு வந்து அவங்க முதலமைச்சர் வீட்டிலே கூட போய் ரைட் பண்ணலாம். மாநில உரிமையெல்லாம் எங்கே போச்சு? என்ஐஏ சட்டம், நீட்டு தேர்வு, அமலாக்கத்துறையினுடைய சட்டங்கள், இப்போ மாநில உரிமையெல்லாம் காணாமல் போயிடுச்சு. இவங்க பேசின எதுவுமே இந்த 75 ஆண்டுகள் எதுவுமே, இவங்க இந்த வெற்றி விழாவை கொண்டாடுவதே ஒரு பெரிய ஒரு ஹம்பக், ஒரு விளம்பரம், பிஆர் தான். இவங்க சொன்ன எதையுமே செய்யலை. தோல்வி விழா தான் இவங்க வந்து கொண்டாடி இருக்கணும்னு தான் நான் பார்க்குறேன். திமுக தன்னுடைய 75வது வருஷம் அந்த ஆண்டு விழா இந்த கொண்டாடி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதிமுகவுடைய நிறைய செய்தி தொடர்பாளர்கள் அல்லது அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக 75 வருஷம் கொண்டாடுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, ஆனால் இந்த திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்ச துரோகம்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நிறைய பட்டியல் போடுறாங்களே, இது இந்த நேரத்தில் தேவையா? அப்படி என்ன திமுக தமிழ்நாட்டு துரோகம் பண்ணிச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பாருங்கள், நம்ம கச்சத்தீவு விவகாரம், அதுதான் நம்ம முதல்ல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். கச்சத்தீவு விவகாரம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பேர். இன்னைக்கு காஷ்மீரில் வந்து அந்த நிலப்பகுதியை பாதுகாப்பதற்காக இந்திய அரசாங்கம் வந்து இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மொத்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 30% மேலே காஷ்மீருக்காக மட்டுமே நம்ம இந்தியா வந்து செலவு செய்யணும். அப்போ இந்தியா காஷ்மீருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, ஆனால் கச்சத்தீவுக்கு அப்போ அந்த டைம் முக்கியத்துவம் கொடுக்க தவறிடுச்சு. அதனால பல அப்பாவி தமிழர்களோட உயிர் பறி போய்கிட்டு இருக்கு. அன்றாடம் நிறைய அப்பாவி தமிழர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டே வருகிறார்கள். அப்படிதானே? அப்படிதான். அதாவது காஷ்மீர் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி. அது நம்ம அந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம இந்தியா கூட இல்லை. நம்ம அதுக்கு பிறகுதான் படையை அனுப்பி அந்த பகுதியை நம்ம கேப்சர் பண்ணுறோம். பாகிஸ்தான் கொஞ்சம் படைகளை கேப்சர் பண்ணுறாங்க. இது விவாதத்துக்குள்ள இல்லை, விவாதத்துக்குள்ள சப்ஜெக்ட் இல்லை. இது ஊரறிஞ்ச ரகசியம். இது பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்க கூட மறுக்க முடியாதுல்ல. காஷ்மீர் அப்படிங்கிற பகுதி வந்து நேரு படைகள் அனுப்பி தானே அவர் பாகிஸ்தான் உள்ள வரும்போது, அது அப்போது இந்தியாவோட சேர்றேன்னு சொன்னதுனால அது வந்து இந்தியாவோட சேர்ந்தது. அதுதான் சொல்றேன். அப்ப அவரு இந்தியாவோட சேரல, நான் பாகிஸ்தான் கூட போறேன்னு சொன்னா அப்பவே அது பாகிஸ்தானோட சேர்ந்துருக்கும். அதுதான் சேர்ந்துருக்கும்ல. அப்ப நீங்க ஒருத்தர் வந்து சேர்றேன்னு சொல்லும்போது நீங்க சேர்க்குறீங்க, அதற்கு எவ்வளோ பெரிய விலையை இப்போ வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு வரோம், எவ்வளவு பணம் செலவு பண்ணுறோம், எவ்வளோ இராணுவ வீரர்கள் உயிரிழக்கிறாங்க. இப்படிலாம் செய்யக்கூடிய நீங்கள் உங்கள்கிட்ட இருந்த பகுதியை கொண்டுட்டு போய் இன்னொரு நாட்டை போய் கொடுத்துருக்குறீங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இப்போ மிகப்பெரிய துரோகம் தமிழர்களுக்கு திமுகவும் காங்கிரஸும் செஞ்ச மிகப்பெரிய துரோகம். அங்கேருந்து இந்த துரோகம் ஸ்டார்ட் ஆகுது. அதற்கு பிறகு காவிரி விவகாரத்தில் வந்து தமிழ்நாடு வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டாகவும் அது மைசூர் ஸ்டேட்டாகவும் இருந்தப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாடாக ஆனதற்கு பிறகு கருணாநிதி முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு தான் அது ஒரு நீண்ட வரல. அதை நம்ம பேசணும், 1 மணி நேரம் அதை நம்ம பேசணும். அதில் வந்து தொடர்ச்சியான பல துரோகங்கள். இன்றைக்கு வரைக்கும் நம்ம காவிரியில் வந்து உரிய நேரத்துக்கு தண்ணி திறந்து விடல, உரிய நீரை வந்து திறந்து விடலன்னு சொல்லி இப்போது வரைக்கும் நம்ம சண்டை போட்டுருக்கிறோம்னா அதற்கு துவக்கப்புள்ளி வச்சதும் இவங்களாகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் காமராஜர் காலத்திலேருந்தே காவிரி பிரச்சனை இங்கே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கு. இல்லை, காவிரி பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறது வேற. இவங்க வந்து உரிய காலத்தில் அது தீர்வுக்கு இவங்களுடைய அந்த ரோல் வரும்போது இவங்க அதை சரியாக செஞ்சாங்களா? அதான் நான் சொன்னேன். அதை காமராஜரே ராணுவத்தை அமைச்சிட்டு போயிட்டு துறக்கறியா உடச்சு டேம் உடைக்கட்டுமாங்கிற ஒரு மிரட்டி தானே இது பண்ணாரு. இல்லை, அது ஒரு தனி வரலாறு. நம்ம காமராஜர் எவ்வளோ நாள் முதலமைச்சராக இருந்தார் சொல்லுங்கள்? காமராஜர் எத்தனை ஆண்டுகள் கொஞ்ச நாள் முதலமைச்சர், ராஜாஜிக்கு பிறகு கொஞ்ச நாள் முதலமைச்சராக இருந்தார், 2 வருஷம் இருந்திருப்பார். அதற்கு பிறகு வந்து இல்லை நான் கட்சியை காப்பாற்றணும்னு சொல்லி போட்டு பக்தவத்சலம்னு ஒருத்தரை கொடுத்துட்டு போயிடுறாரு. பெருசாக வந்து அவருடைய ரோல் இல்லை. இவங்க தான் வந்து இவ்வளோ ஆண்டுகளாக தொடர்ந்து 25 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவருடைய காலகட்டத்தில் இவர் வந்து என்ன செஞ்சார், கருணாநிதி அவர்கள் என்ன செஞ்சார்
இந்த காவிரி விவகாரத்தின் போது பல லூப் ஹோல்ஸை வந்து இவர் பண்ணியிருக்கிறார். அதே நேரம் நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் எடுத்திங்கன்னா அந்த காவிரி நடுவர் மன்றத்தினுடைய அந்த இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிட்டது அதிமுக. அப்போ அந்த ஒரு காவிரி விவகாரத்திலையும் இவங்க வந்து கோட்டை விட்ட விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் கொள்ளையாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய நீண்ட வரலாறு. இப்போ மதுரை இந்த டங்ஸ்டன் வரைக்கும் அது ஒரு பெரிய நீண்ட வரலாறு. நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் அது ஒரு பெரிய வரலாறு. இப்போ தமிழ்நாட்டின் உரிமையில் காவு கொடுக்கறதுக்கு திமுக காவு கொடுத்த வரலாறு அப்படிங்கிறது மிக நீண்ட வரலாறு. 24 மணி நேரம் நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு பெரிய துரோகம், எல்லாவற்றையும் மிகப்பெரிய துரோகம் தான் நீங்கள் சொன்ன ஈழத்தமிழர்களுக்கு அவங்க செஞ்ச துரோகம். அவர்கள் வந்து போரை வந்து தடுத்து நிறுத்த முடியாதுன்னே வச்சுக்கோம் ஒரு வாதத்துக்காக. திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து வெளியேறி வந்தாங்கன்னு சொன்னால் போர் நிற்காது நடக்கும்னே வச்சுக்குவோமே. கடைசிக்கு அதாவது செஞ்சுருந்தாங்கன்னா இந்த குற்றச்சாட்டு அவர்கள் மீது இருக்காது. அந்த நேரத்தில் தமிழறிஞர் ஐயா கூட ஒரு பெரிய ஆலோசனையை கலைஞரிடையே நேரடியாக சொன்னார். நீங்கள் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு எம்பிக்களோட ஆதரவில் தான் காங்கிரஸ் ஆட்சியே நடக்குது. நீங்கள் மட்டும் ஆதரவை வாபஸ் வாங்குறேன்னு நீங்கள் ஒரு நாள் சும்மா ராஜினாமா பண்ணிட்டேன்னு ஒரு மிரட்டல் கொடுத்துருந்தா, ஒரு கடிதத்தை ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கொடுத்துருந்தா கூட காங்கிரஸ் ஆட்சியே ஆட்டம் நின்றுருக்கும். ஆட்டோமேட்டிக்காக போர் அங்கே நின்றுருக்கும். அவங்க சொல்லி அங்கே நிப்பாட்டியிருப்பாங்க. இதை ஏன் நீங்கள் பண்ணலைன்னு தமிழறிஞர் ஐயா நேரடியாக கலைஞர்கிட்டயே அந்த நேரத்தில் பேசினதா. பதவிகளை மட்டும் ராஜினாமா செய்கிறோங்கிற மாதிரி அழகிரிலாம் வந்து சொன்னதை பார்க்க முடியுது. ஆனாலும் அவர் செய்யலை. அவங்க வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் வந்து அங்கே மக்கள் வந்து, அதாவது நீங்கள் தமிழராக கூட பார்க்க வேணாம், ஒரு மனுஷனாக பார்த்துருக்கணும்ல. இன்றைக்கி காசாவில் நடக்குது, இன்றைக்கி உலகமே நம்ம அதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். எப்படி வந்து காசாவில் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அரபு நாடுகள்லாம் வேடிக்கை பார்த்து அந்த மக்களுக்கு துரோகம் செஞ்சாங்களோ அதே துரோகத்தை தான் இங்கே திமுகவும் மத்தியில் வந்து காங்கிரஸும் செஞ்சாங்க. எதை வேணாலும் நம்ம மன்னிக்கலாம், இதை வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம்பாங்களா, அது மாதிரி இதெல்லாம் வந்து இவர்களுக்கு மன்னிப்பு ஒரு வரலாற்று பிழை அப்படின்னா மிகப்பெரிய வரலாற்று பிழை, திருத்தவே முடியாது. அவ்வளோ மிகப்பெரிய இங்கே கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு 30-40 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியில் அங்கே மக்கள் கொன்று குவிக்கப்படும் போது இங்கே வந்து இவர்கள் தொடர்ந்து ஆட்சி அறையிலிருந்து அது ஒட்டுமொத்த உலக தமிழரே போற்றி வணங்கக்கூடிய பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை இழப்பதற்கான ஒரு போராகவும் அது இருந்தது. ஆமாம், கண்டிப்பாக. அவர் பிடிக்காம தானே இவங்க அதை விட்டாங்க. இவருடைய அரசியலுக்கு அவர் வந்து இணக்கமாக இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு துரோகத்தின் மூலமா ஒரு ஒட்டுமொத்த தமிழர்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவரை வீழ்த்த முடியும் அப்படின்னா அந்த துரோகத்துக்கும் அந்த வீழ்த்துவதற்கும் காரணமாக இருந்த அரசை அகற்ற வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழர்களும் ஏன் நினைக்க மாட்டார்கள்? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன் இந்த அரசு அப்போதைய ஆட்சியாளர்கள் யோசிக்கவில்லை? இல்லை, தமிழர்கள் வந்து இன்னும் முட்டாள்களாக தான் இருக்கிறாங்க பெரும்பாலானவர்கள். இன்றைக்கு வந்து அதனை எதிர்க்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, இன்றைக்கி அதை பற்றி புரிந்து கொண்டவங்களும் இருக்கிறாங்க. பட் அப்படி இருந்தும் கூட கணிசமானவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் போய் அது போய் சேரலை, அவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ தமிழர்கள் உணர்வு கூட உனக்கு தேவையில்லை, மனுஷன் ஒரு மனித நேயம்னு ஒரு உணர்வாவது வேணும்ல, அது கூட இல்லாமல் அந்த சம்பவத்தில் நடந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்கள். 75வது ஆண்டை இவங்க கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் இதெல்லாம் நிச்சயமாக நம்ம நினச்சி பார்க்க வேண்டிய தேவை, பேச வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்குது. அதாவது திமுக திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 75 வருஷம் ஆச்சுன்னு திமுக கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் அதிமுக எதிர்கட்சியான அதிமுக நீங்கள் கொண்டாடுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன அருகதை இருக்குது, நீங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆற்றின துரோகம் எவ்வளோ பெருசு தருமா அப்படின்னு போர்க்கொடி பிடிப்பதற்கு இந்த பட்டியல் இதெல்லாமே மிகப்பெரிய துரோகங்கள் தான் அடிப்படை காரணங்களாக இருக்குது. அப்படி தானே? அப்படி தான். இதெல்லாம் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே இவங்க கடந்த காலத்தில் செஞ்சது. இப்போ இந்த கடைசி 4 ஆண்டுகளில் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நீட் தேர்வை வந்து ஒரே கையெழுத்தில் ரத்து செய்வோம் நாங்கள் செய்யலை. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விளக்கம் வேற கொடுத்தாங்க. அதை முன்னாடியே சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதாவது உள்ளாட்சி தேர்தலில் கூட சொல்கிறாங்க, உள்ளாட்சி தேர்தலில் போய் சிஏஏவை நாங்கள் எதிர்க்க போகிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கிறான். சரிங்களா? நீட் தேர்வு ஒழிக்க போகிறோம், ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறான். அப்போ மக்களை வந்து முட்டாள நினைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து எலெக்ஷன் இவங்க எப்படிலாம் ஜெயிக்கிறாங்கங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒன்று. அதே போல் எவ்வளவோ வாக்குறுதிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ மாத கட்டணம், மின்சார கட்டணத்தை வந்து நாங்கள் மாதந்தோறும் வந்து செலுத்தினா போதும், இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பணம் மிச்சமாகும் அப்படின்னு சொன்னாங்க. வேளாண் பொருட்களுக்கு வந்து உரிய விலை கொடுப்போம்னு சொன்னாங்க. மின்சார கட்டணத்தை வந்து மாதத்துக்கு ஒருக்கா பண்ணுவோன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணத்தை உயர்த்தினாங்க. பால் விலையை குறைப்போம்னு சொல்லிட்டு கடைசியில் பால் விலையை திரும்பி உயர்த்தினாங்க. இப்படி வந்து என்னென்னா மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றலை. வரலாறு முழுக்க வரலாற்று பிழைகள். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த 75வது ஆண்டு விழா கொண்டாடுவதற்கே தகுதி இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே, அப்படின்னா திமுகவுடைய 75வது வருஷம் அந்த கொண்டாட்டத்தை அதிமுக எதிர்ப்பதில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை.
இது அரசியலாகவும் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் அதிமுகவுடைய போர்க்கொடியில் ஏதோ ஒரு வகையில் ஒரு நியாயம் இருப்பதா அப்படின்னு மட்டும் தான் பார்க்க. அதிமுக எதிர்ப்பது அவர்களுடைய ஒரு எதிர்க்கட்சியாக ஒரு ஜனநாயக உரிமை, ஜனநாயக கடமை. அதிமுக மட்டும் இல்ல, ஒரு எதிர்க்கட்சியாக கரெக்டாக செயல்படுது அப்படின்னு தான் பார்க்கணுமா இந்த இடத்துல? எதிர்க்கட்சியாக அவங்க இந்த விஷயத்துல பர்டிகுலர் இந்த விஷயம் எதிர்க்கட்சியாக அவங்க எதிர்க்கிறாங்க, அவங்களுடைய வேலைகளை அவங்க செய்யறாங்க. பொதுமக்களாக நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல, அதை தான் நம்ம இப்ப பேச வேண்டியது இருக்கு. ஓகே, நிறைய விஷயங்கள் முன் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா பொதுமக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நம்ம நம்புறோம். மிக்க நன்றி. நன்றி.